சற்று நேரத்தில் வெளியாகிறது அஜித்தின் குட் பேட் அகிலி திரைப்படம். திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். டிஜிட்டல் முறையில் ஆதார் சரிபார்ப்பு வசதி வழங்கும் செயலி விரைவில் அறிமுகம். பரிசோதனையில் உள்ள புதிய செயலியை அறிமுகம் செய்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். விமானங்கள் தாமதமானால் இழப்பீடு அளிக்கப்படும் என கூறி மோசடி. பயணிகளுக்கு போலி அழைப்புகள் வருவதாக விமான நிலைய ஆணையம் எச்சரிக்கை. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இன்றும் 12ஆம் தேதியும் 20 மின்சார ரயில்கள் ரத்து. பொன்னேரி கவரப்பேட்டை இடையே நடைபெறவுள்ள மேம்பாட்டுப் பணிகள் காரணமாக நடவடிக்கை. நெல்லை மேட்டுப்பாளையம் இடையே இயங்கும் சிறப்பு ரயில் சேவை மேலும் 1 மாதம் நீட்டிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனின் அலுவலகத்தில் இடி நடத்திய 74 மணி நேர சோதனை நிறைவு. ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக மாநில தலைவர் நியமனம், கூட்டணி, தேர்தல் வியூகம் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. கோவை வந்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சூலூர் விமானப்படை தளத்திற்கு வந்திறங்கிய அமைச்சரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியாவில் நோய் அறிகுறி இல்லாமல் 46% பேர் இதய பிரச்சனையால் பாதிப்பு. அப்போலோ மருத்துவ குழும ஆய்வறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீட் விலக்கு பெற தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நமது சட்ட முன்வடிவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தர மறுத்துள்ளதை எதிர்த்து தேவைப்படும் புதிய வழக்கு ஒன்றினை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தொடுப்பது உள்ளிட்ட அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசனை செய்து மேற்கொள்வதென ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது. நீட் விவகாரத்தில் அரசின் வேலையை செய்யாமல் அரசியல் செய்ய ஆரம்பித்தார் ஆளுநர் என முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு சிதைப்பதாகவும் வேதனை. நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடல என்பதையும், இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீட் விலக்கு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக, பாஜக. முதல்வர் ஸ்டாலின் நாடகம் நடத்துவதாக குற்றச்சாட்டு. நீட் விவகாரத்தில் திமுக அரசியல் மோசடி செய்வதாக தவேக தலைவர் விஜய் விமர்சனம். மக்கள் விழித்துக் கொண்டனர், இனி அவர்களை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது என்றும் காட்டம். புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் அலட்சியமாக நடந்து கொண்ட அரியலூர் பெண் SSI. வாக்கி டாக்கி மூலம் கண்டித்த நிலையில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்து DIG வருண்குமார் உத்தரவு. ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க, பப்ளிக்ட்ட ஒரு நல்ல முறையில பேசலீங்க, அன்வன் வேர்ட்ல பேசுறாங்க. வணக்கங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. AWPS இன்ஸ்பெக்டர், இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் AWPS உருவாக்குனாங்களா?
சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார், இது ஏதாவது தெரியாம பேசிப்பாங்க சார்.